அதில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பாட்டு வந்து நம்ம கண்ணதாசன் ஐயாவோட ஒரு பாட்டு. இன்றைக்கி இருக்க நம்ம இளைஞர்கள், நம்ம நண்பர்கள், நம்ம காலத்திய நண்பர்களுக்கு வந்து இந்த பாடல் ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மளோட அப்பா காலத்தில் அல்லது நம்மளோட தாத்தா காலத்துலலாம் இந்த பாடல் வந்து ஒரு ஓஜி சாங் அப்படின்னு சொல்லலாம். பூஜைக்கு வந்த மலரேவா, இந்த பாட்டு வந்து ஜெமினி கணேசனோட பாட்டு. இந்த பாடலில் வந்து குறிப்பிட்ட 2 வரி எப்படி அவன் மனுஷன் இப்படி ஒரு கற்பனையில் எழுதுனா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு இருக்கும். பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த பொன்வண்ண மேனி சிலையேவா. இது நீங்கள் கேட்கும்போது என்னடா இது அப்படின்னு இருக்கும். ஆனால் இது ரொம்ப நுணுக்கமான வரி. இதை நீங்கள் வந்து பிரித்து பிரித்து பார்க்கணும். இந்த வரியை வந்து அதாவது அவன் அந்த தன்னோட காதலியோ மனைவியோ வந்து இப்போ சந்திக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முறை சந்திச்சுட்டான். அப்படி சந்திக்கும் போது அது பெண் இல்லை, அது ஒரு சிலை தான். ஆனால் அந்த சிலையே இவன் பெண்ணு நம்பி பேசாமல் வந்திருக்கான். புரியுதா உங்களுக்கு? என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ தான் புரியுது. முன்னாடி புரியல எனக்கு நிஜமாவே. ஏன்னா அவ்வளோ கவித்துவமாக கற்பனை திறனோட எனக்கு கம்மி தான். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் புரியுது. ஆக்சுவலாக இது புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கடினமாக தான் இருக்கும். ரொம்ப கடினமாக இருக்கும், எளிமையாக இருக்காது. ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு புது வெளிச்சம் நம்ம மேலே கிடைச்ச மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பொண்ணு தான் அது. அந்த பொண்ணை வந்து இவன் சிலைன்னு நினச்சிட்றான். ஆனால் அந்த சிலையே ஒரு பொண்ணாக நினச்சிட்டு பேசாமல் வந்துடுறான். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் இந்த வரியோட தனித்துவம் வந்து அதுதான். அது நீங்கள் மறுபடியும் அந்த பாட்டோட கேட்டிங்கன்னா, பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த பொன்வண்ண மேனி சிலையேவா. சிலை, அதாவது ஒரு சிலையை பார்க்குறோம், ஐயோ அது உண்மையான பொண்ணு போல இருக்குப்பா, அதுகிட்ட போய் பேச முடியாதுன்னு நினச்சிட்றோம். ஆனால் ஆக்சுவலாக அது ஒரு பொண்ணு தான். இந்த மாதிரியான தனித்துவமான வரிகள் வந்து கண்ணதாசன் எழுதியிருப்பார். இதை மேலோட்டமாக கேட்டால் தான் கண்டிப்பாக புரியாது. நீங்கள் ஒரு 2-3 வாட்டி அதை கேட்டு ஒரு கற்பனையில் ஓட்டி பார்த்தீங்கன்னா இந்த வரியோட ஆழமும் அந்த தனித்துவமும் நமக்கு வந்து புரிய வரும். திருக்குறளுக்கு எப்படி உரை இருந்தால் தான் அதோட பொருள் புரியுமோ, அதே மாதிரி கண்ணதாசன் அவர்களோட பாடலுக்குமே உரை இருந்தால் தான் புரியுன்ற அளவுக்கு அவ்வளோ ஆழமான கற்பனையில் எழுதியிருக்காரு. கண்ணதாசன் ஐயாவோட பாடல்களுக்குன்னு பொதுவாக சொல்ல முடியாது. கண்ணதாசன் ஐயாவோட பாடல்கள் எல்லாமே எளிமையான பாடல்கள் தான். குறிப்பிட்ட சில வரிகள் வந்து பாமர மக்களுக்கு வந்து எளிமையாக கேட்ட உடனே மனசில் அப்படியே பதிகிற மாதிரி இல்லாமல் இலக்கியம் நல்லா நயம் வாய்ந்த சில வரிகள்லாம் எழுதியிருப்பார். அந்த மாதிரியான ஒரு வரி தான் இது. நீங்கள் இன்னொரு வாட்டி போய் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கும் போது எளிமையாக இருக்கும். நானும் இன்னொரு வாட்டி கேட்கணும்னு நினைக்கிறேன்.